உத்தரகாண்ட் மாநிலத்தின் அங்குள்ள உயர்ந்த மலைகளும் அடர்ந்த காடுகளும் மேகங்களால் சூழப்பட்ட பள்ளத்தாக்குகளும் மனிதர்களின் மனதை கொள்ளையடிக்கும். இந்த மலைகளுக்கு இடையே ஒரு சிறிய கிராமம் அமைந்திருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழமையான வீடு இருந்தது. அந்த வீட்டில் அர்ஜுன் என்ற ஒரு இளைஞன் வசித்து வந்தான். அர்ஜுனுக்கு சுமார் 28 வயது இருக்கும். அவன் உழைப்பாளியாகவும் நேர்மையாளராகவும் இருந்தான். எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், யாருக்காவது உதவி செய்வது என்றால் அவன் ஒருபோதும் பின்வாங்கியதே இல்லை. சிறு வயதிலேயே அவன் தன் பெற்றோரை இழந்து விட்டான். அதற்கு பிறகு உறவினர்களும் அவனுக்கு பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்போது தன் உழைப்பின் பலத்தால் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். காலை விடிந்ததும் அவன் காட்டை நோக்கி புறப்பட்டு விடுவான். சில நேரங்களில் விறகு வெட்டுவான், சில நேரங்களில் மக்களின் வயல்களில் வேலை செய்வான், சில நேரங்களில் சந்தை வரை சாமான்களை கொண்டு சேர்க்கும் வேலையை செய்வான். என்ன வருமானம் கிடைக்கிறதோ அதை வைத்தே அவனுடைய வாழ்க்கை நகர்ந்தது. அவனுடைய வீடு மிகவும் சாதாரணமானது. 2 சிறிய அறைகள், மண் முற்றம் மற்றும் பின்னால் ஒரு சிறிய சமையலறை. ஆனால் அர்ஜுனுக்கு அதில் எந்த குறையும் இல்லை. அவன் எப்போதும் வீடு பெரிதாக இருக்கக்கூடாது, இதயம்தான் பெரிதாக இருக்க வேண்டும் என்று கூறுவான். ஒரு நாள் மாலையிலிருந்தே வானிலை மோசமடைய தொடங்கியது. மலைகளில் கருத்த மேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று வீச தொடங்கியது. கிராமத்து மக்கள் வேக வேகமாக தங்களின் வீடுகளுக்கு சென்று விட்டனர். இரவு நெருங்குவதற்குள் மழை பயங்கர வடிவத்தை எடுத்தது. மின்னல்கள் வெட்டி கொண்டிருந்தன. மேகங்களின் இடி சத்தம் அந்த பகுதி முழுவதிலும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அர்ஜுன் தன் வீட்டில் அமர்ந்து சமையல் செய்வதற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருந்தான். நாள் முழுவதும் வேலை செய்ததால் அவன் மிகவும் களைப்படைந்திருந்தான். அவன் அடுப்பில் பருப்பை வேக வைத்திருந்தான். ரொட்டிகளை சுடப்போகும் தருவாயில் இருந்தான். அப்போது திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாரோ கதவை தட்டினார்கள். அர்ஜுன் திடுக்கிட்டான். அவன் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கடிகாரத்தை பார்த்தான். இரவு சுமார் 9:30 மணி ஆகி கொண்டிருந்தது. இவ்வளவு லேட் நைட்டில் யாராக இருக்கும்? சில நொடிகள் அவன் அங்கேயே நின்று யோசித்துக் கொண்டிருந்தான். பிறகு மீண்டும் கதவு தட்டப்பட்டது. இந்த முறை முன்பை விட வேகமாக. அர்ஜுன் மெதுவாக கதவை நோக்கி நடந்தான். அவனுடைய மனதில் லேசான பயமும் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய வீடு கிராமத்தின் மற்ற வீடுகளை விட சற்று தள்ளி இருந்தது. அவன் கதவை திறந்தான். முன்னால் தெரிந்த காட்சியை கண்டு சில கணங்கள் அங்கேயே திகைத்து நின்று விட்டான். மலையில் முற்றிலும் நனைந்திருந்த ஒரு பெண் கதவின் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு சுமார் 25-26 வயது இருக்கும். முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. கண்களில் பயம் இருந்தது. அவளை பார்த்தால் பல மணி நேரமாக அலைந்து திரிந்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அந்த பெண் நடுங்கும் குரலில், என்னை மன்னித்து விடுங்கள், நான் சிறிது நேரம் இங்கு தங்கலாமா? மலையில் மேலே செல்ல மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றாள். அர்ஜுன் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு, உள்ளே வாருங்கள், வெளியே நின்று கொண்டிருந்தால் உடம்பு சரியில்லாமல் போய்விடும் என்றான். அந்த பெண் நிம்மதி பெருமூச்சு விட்டு மெதுவாக உள்ளே வந்தாள். அர்ஜுன் கதவை மூடினான். அவள் அடுப்பின் அருகில் அமர்ந்து கொண்டாள். நெருப்பின் வெப்பம் பட்டதும் அவளுடைய முகத்தில் சற்று நிம்மதி தெரிந்தது. சிறிது நேரம் இருவருக்கும் இடையே மௌனம் நிலவியது. பிறகு அர்ஜுன் ஒரு காய்ந்த துண்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். முதலில் உங்களை துடைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண் நன்றி கூறிவிட்டு துண்டை பெற்றுக்கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுன் உணவு பரிமாறினான். அவள் முதலில் மறுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவளுடைய நிலையை பார்த்து அவளுக்கு மிகுந்த பசி எடுத்திருக்கிறது என்பதை அர்ஜுன் புரிந்து கொண்டான். இறுதியாக அவள் உணவை சாப்பிட்டாள். சாப்பிட்ட பிறகு முதல் முறையாக அவளுடைய முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது. அர்ஜுன் அவளிடம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்துவிட்டு, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டான். அந்த பெண் சில கணங்கள் மௌனமாக இருந்தாள். பிறகு, என் பெயர் தீபா என்றாள். அர்ஜுன் தலையசைத்து, நீங்கள் இந்த சூழ்நிலையில் எப்படி இங்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று கேட்டான். தீபா ஏதோ சொல்ல வந்தாள். அதற்குள் திடீரென்று மீண்டும் கதவு பலமாக தட்டப்பட்டது. இந்த முறை சத்தம் எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் இருவரும் அதிர்ந்து விட்டனர். ஆனால் எல்லாவற்றையும் விட தீபாவின் முகத்தில் தான் அதிக பதற்றம் தெரிந்தது. அவளுடைய கண்களில் திடீரென்று பயம் தொற்றி கொண்டது. அவள் உடனே எழுந்து அறையின் ஒரு மூலையில் போய் நின்று கொண்டாள். அர்ஜுன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். என்னாச்சு? தீபா பதில் சொல்லவில்லை. அவளுடைய பார்வை கதவின் மீதே நிலைத்திருந்தது. கதவை தட்டும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அர்ஜுன் முன்னால் சென்று கதவை திறந்தான். வெளியே கிராமத்து தலைவர் மோகன் நின்று கொண்டிருந்தார். அவருடன் இன்னும் 2 மனிதர்கள் இருந்தனர். தலைவர் எந்த ஒரு முன்னுரையும் இன்றி நேரடியாக, அர்ஜுன், இங்கு வெளியூர் பெண் யாராவது வந்திருக்கிறாளா என்று கேட்டார். அர்ஜுன் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே பின்னால் நின்று கொண்டிருந்த மனிதனின் பார்வை தீபாவின் மீது விழுந்தது. அவன் உடனே விரல் நீட்டி காட்டி, அவள்தான், இது அதே பெண்தான் என்றான். தலைவரின் முகம் கடுமையாக மாறியது.
அவர் உள்ளே நுழைந்து கொண்டே, அர்ஜுன், இவளை உடனே இங்கிருந்து வெளியேற்றிவிடு என்றார். அர்ஜுன் ஆச்சரியமடைந்தான். ஏன் என்று கேட்டான். தலைவர் மிகவும் கம்பீரமான குரலில், ஏனென்றால் இவள் எங்கு சென்றாலும் இவளுக்கு பின்னால் தொல்லைகளும் தொடர்ந்து வருகின்றன என்றார். அர்ஜுனுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் விசித்திரமாக தோன்றின. அவன், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். தலைவர் ஒரு பெருமூச்சு விட்டு, இவள் பக்கத்து கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவள். அங்குள்ள மக்கள் இவளுக்கு எந்த வீட்டிலும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று தெளிவாக கூறிவிட்டார்கள் என்றார். தீபா அமைதியாக நின்று கொண்டு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் தாழ்ந்திருந்தன. தலைவர் மேலும் பேசுகையில், இவள் எந்த வீட்டில் இருந்தாலோ அங்கு அடுத்தடுத்து கெட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. மக்கள் இவளை அபசகுணமாக நினைக்கிறார்கள். அதனால் இவளை இங்கு தங்க வைக்க முடியாது என்றார். அர்ஜுன் உடனே பதிலளித்தான். ஒரு மனிதரை எந்த காரணமும் இல்லாமல் இப்படி பழிப்பது சரியல்ல. தலைவர் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார். ஆனால் அர்ஜுன் தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தான். இறுதியாக தலைவர் கோபமடைந்து அங்கிருந்து கிளம்பி சென்றார். கதவு மூடப்பட்டதும் வீட்டில் மீண்டும் மௌனம் சூழ்ந்தது. மழை இன்னமும் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. அர்ஜுன் திரும்பி தீபாவை பார்த்தான். தீபாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இப்போது அர்ஜுன் இந்த பெண்ணின் கதை முதல் பார்வையில் தெரிந்தது போல அவ்வளவு சாதாரணமானது அல்ல என்பதை புரிந்து கொண்டான். அவன் அருகில் இருந்த ஒரு மரப்பலகையில் அமர்ந்து கொண்டு மெதுவாக, பயப்படாதே, இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நிம்மதியாக அமர்ந்து எனக்கு முழு விவரத்தையும் சொல் என்றான். அர்ஜுனின் பேச்சை கேட்டு தீபா சில கணங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். வெளியே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் அடுப்பின் லேசான வெப்பம் எரிந்து கொண்டிருந்தது. தீபா தன் கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்து கொண்டு ஆழமாக ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகு மெதுவாக பேச தொடங்கினாள். நான் பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவள். எனக்கு 10 வயது இருக்கும்போதே என் அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அம்மா சென்ற பிறகு வீடு முற்றிலும் மாறிவிட்டது. என் அப்பா ஆரம்பத்தில் கடின உழைப்பாளியாகத்தான் இருந்தார். ஆனால் மெல்ல மெல்ல அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். வீட்டு சாமான்கள் விற்க தொடங்கின. நிலம் அடகு வைக்கப்பட்டது. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து கொண்டே நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தேன். ஆனால் சூழ்நிலையோ ஒவ்வொரு வருடமும் இன்னும் மோசமாகி கொண்டே சென்றது. எப்படியோ கஷ்டப்பட்டு என் படிப்பை முடித்தேன். பிறகு ஒரு நாள் அப்பா எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த நேரத்தில் இனி என் வாழ்க்கையில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நான் நினைத்தேன். தீபா சில நொடிகள் நிறுத்திவிட்டு பிறகு கூறினாள். ஆனால் என் தலையெழுத்தில் இன்னும் பல சோதனைகள் எழுதப்பட்டிருந்தன போல. எனக்கு திருமணம் நடந்த அந்த வீட்டிலும் சூழ்நிலை நன்றாக இருக்கவில்லை. என் கணவர் மகத் கெட்ட மனிதர் அல்ல. ஆனால் அவருக்கும் குடிப்பழக்கம் இருந்தது. பலமுறை நான் அவருக்கு எடுத்து கூறினேன். ஆனால் அவர் யார் பேச்சையும் கேட்பதில்லை. திருமணத்திற்கு பிறகு சில மாதங்கள் எப்படியோ கழிந்தன. பிறகு ஒரு நாள் அவர் தன் நண்பர்களுடன் மலைப்பகுதிக்கு சென்றார். அங்கே போதை தலைக்கேறிய நிலையில் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டார். மக்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அந்த நாளுக்கு பிறகு என் உலகமே முற்றிலும் அழிந்து போனது. என் கணவர் பிரிந்த துயரத்திலிருந்து நான் வெளிவருவதற்கு முன்பாகவே மக்கள் என் மீதே குற்றம் சுமத்த தொடங்கினர். என் மாமனாரும் மாமியாரும் என் கால் அந்த வீட்டிற்குள் பட்டதுமே கெட்ட சகுனம் தொடங்கிவிட்டதாக கூறினர். முதலில் அவர்களின் மகன் சென்றான். பிறகு வியாபாரத்திலும் நஷ்டம் ஏற்பட தொடங்கியது. இந்த விஷயங்களில் என் மீது எந்த தவறும் இல்லை என்று நான் எவ்வளவோ எடுத்து கூறியும் யாரும் அதை கேட்க தயாராக இல்லை. அர்ஜுன் கவனமாக அவளுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தான். தீபா மேலும் கூறினாள். சிறிது காலத்திற்கு பிறகு கிராமத்து தலைவர் என் விஷயத்தில் தலையிட தொடங்கினார். ஆரம்பத்தில் அவர் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் விரைவில் அவருடைய உண்மையான தவறான நோக்கம் எனக்கு புரிந்துவிட்டது. ஒரு நாள் அவர் என்னை தனியாக அழைத்து விசித்திரமான சில பேச்சுகளை பேசினார். நான் அவருடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டால் முழு கிராமத்தையும் எனக்கு ஆதரவாக மாற்றி விடுவதாக கூறினார். அந்த நேரத்தில் எனக்கு அளவற்ற கோபம் வந்தது. நான் நேரடியாகவே மறுத்துவிட்டேன். இதற்கு பிறகு அவருடைய நடத்தை முற்றிலும் மாறிவிட்டது. அடுத்த நாளே கிராமத்தில் ஒரு வதந்தி பரவ தொடங்கியது. நான் ஒரு அபசகுணமானவள் என்று. நான் எங்கு வாழ்கிறேனோ அங்கே கெட்ட காலம் தொடங்கி விடுவதாக மக்கள் பேச தொடங்கினர். என் துயரத்தின் போது எப்போதெல்லாம் துணையாக நிற்காத அதே மக்கள் இப்போது என்னை பார்த்ததுமே தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள தொடங்கினர். மெல்ல மெல்ல சூழ்நிலை எவ்வளவு மோசமானது என்றால் என்னால் அந்த கிராமத்தில் வாழவே முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. அங்கே எந்த ஒரு ஆதாரமும் இன்றி நான் குற்றவாளியாக ஆக்கப்பட்டேன். ஒருவராவது என் பக்க நியாயத்தை கேட்க முயற்சி செய்யக்கூட இல்லை. இறுதியாக நான் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அன்று நான் மிகவும் அழுதேன். நான் செல்வதற்கு வேறு எந்த இடமும் இல்லை. அப்பாவிடம் திரும்ப சென்றால் அங்கேயும் அதே தொல்லைகள் தான் இருந்திருக்கும்.
அதனால்தான் நான் தனியாக புறப்பட்டு விட்டேன். பல மணி நேரமாக மலைப்பாதைகளில் நடந்து கொண்டிருந்தேன். மாலை பொழுது சாயும் போது மழையும் தொடங்க இருந்தது. பின்வாங்கி செல்வதில் எந்த பயனும் இல்லை என்பதால் நான் தொடர்ந்து முன்னால் முன்னேறி சென்றேன். பிறகு வழியில் யாரோ ஒருவர் முன்னால் ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது என்று கூறினார். நான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நடந்து கொண்டே இருந்தேன். இறுதியாக இங்கு வந்து சேர்ந்தேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் உங்களின் கதவை தட்டிய போது நீங்கள் கதவை திறப்பீர்களா இல்லையா என்பது கூட எனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றாள். தீபா பேசி முடித்ததும் வீட்டில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. அர்ஜுன் அவளை உற்று பார்த்தான். இப்போது தீபா எந்த ஒரு துரதிர்ஷ்டத்தின் பலி அல்ல, மாறாக மனிதர்களின் பேராசை மற்றும் மூட நம்பிக்கையின் பலியாக இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவன் அமைதியான குரலில், நீ நிறைய கஷ்டங்களை சகித்திருக்கிறாய். ஆனால் உனக்கு விருப்பம் இருக்கும் வரை நீ இந்த வீட்டிலேயே தங்கலாம். நான் யாருடைய பேச்சையும் நம்ப மாட்டேன் என்றான். இதை கேட்டதும் தீபாவின் கண்களில் முதன்முறையாக பயத்திற்கு பதிலாக ஒரு சிறிய நிம்மதி தெரிந்தது. வெளியே மழை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அன்று இரவு அர்ஜுன் மற்றும் தீபா ஆகிய இருவருக்குமே தங்களின் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்துடன் தீபாவின் கண்களில் முதல் முறையாக ஒரு நம்பிக்கை தெரிந்தது. அடுத்த நாள் காலை அர்ஜுன் எழுந்தபோது தீபா தனக்கு முன்பே விழித்திருந்ததை கண்டான். அவள் வீட்டை சுத்தம் செய்திருந்தாள். அடுப்பில் தேநீரும் போட்டுக் கொண்டிருந்தாள். இதை பார்த்து அர்ஜுன் ஆச்சரியமடைந்தான். இத்தனை நாட்களாக அவன் தனியாகவே வாழ்ந்து வந்ததால் வீட்டை பராமரிப்பதில் அவனுக்கு பெரிய அளவில் கவனம் சென்றதில்லை. தீபா புன்னகையுடன் அவனுக்கு தேநீர் கொடுத்து, நான் இங்கு இலவசமாக தங்க விரும்பவில்லை. என்னால் இயன்றவரை நானும் வேலைகளில் உதவி செய்வேன் என்றாள். அர்ஜுன் அவளை ஓய்வெடுக்குமாறு கூறினான். ஆனால் தீபா அதை கேட்க தயாராக இல்லை. அடுத்த சில நாட்களில் இருவருக்குள்ளும் ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டது. அர்ஜுன் நாள் முழுவதும் வேலைக்கு செல்வான். தீபா வீட்டை கவனித்துக் கொள்வாள். ஆனால் கிராம மக்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. மெல்ல மெல்ல மக்கள் அர்ஜுனை விட்டு விலக தொடங்கினர். முன்பு அவனுக்கு வேலை கொடுத்து அழைத்தவர்கள் இப்போது சாக்கு போக்குகள் கூற தொடங்கினர். யாரும் நேரடியாக எதையும் சொல்லவில்லை என்றாலும் அதற்கான காரணம் அனைவருக்கும் தெரிந்தே இருந்தது. சில வாரங்களுக்கு பிறகு சூழ்நிலை இன்னும் கடினமாக மாறியது. கிராமத்தில் அர்ஜுனுக்கு வேலை கிடைப்பது முற்றிலும் நின்று போனது. ஒரு நாள் அவன் கூலி வேலை கேட்பதற்காக சென்றபோது ஒரு மனிதன் நேரடியாகவே, அந்த பெண் உன்னுடைய வீட்டில் இருக்கும் வரை உனக்கு யாரும் வேலை தர மாட்டார்கள் என்று கூறிவிட்டான். இதை கேட்டு அர்ஜுன் மிகுந்த வருத்தமடைந்தான். அவன் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக வீடு திரும்பினான். மாலையில் அவன் வீட்டிற்கு வந்தபோது தீபா அவனுடைய முகத்தில் இருந்த சோகத்தை கண்டறிந்தாள். அவள் பலமுறை கேட்ட பிறகு அர்ஜுன் எல்லா விவரங்களையும் கூறினான். இதை கேட்டதும் தீபா மிகவும் கவலையடைந்தாள். அவள், என்னால் தான் உன்னுடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது, நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன் என்றாள். ஆனால் அர்ஜுன் உடனே மறுத்துவிட்டான். அவன் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் தீர்ப்பு வழங்கும் மனிதர்களுக்காக என்னால் எந்த தவறும் செய்யாத ஒரு அப்பாவியை தனியாக விட்டுவிட முடியாது என்றான். அன்று இரவு இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். இறுதியாக அர்ஜுன் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். இனி இந்த கிராமத்தில் வாழக்கூடாது என்று அவன் தீர்மானித்தான். சில நாட்களுக்கு பிறகு இருவரும் தங்களுக்கு தேவையான சாமான்களை எடுத்துக்கொண்டு ஒரு நகரத்துக்கு புறப்பட்டனர். அந்த நகரம் அவர்களுக்கு முற்றிலும் புதியதாக இருந்தது. ஆரம்பம் எளிதாக இருக்கவில்லை. வாடகைக்கு ஒரு சிறிய அறை எடுக்கப்பட்டது. அர்ஜுன் ஒரு கட்டுமான இடத்தில் கூலி வேலை செய்ய தொடங்கினான். காலையிலிருந்து மாலை வரை அவன் கடினமாக உழைப்பான். இரவில் களைப்புடன் வீடு திரும்புவான். மறுபுறம் தீபாவும் சும்மா வீட்டில் அமர்ந்திருக்கவில்லை. அவள் சுற்றியுள்ள பெண்களுடன் பழகி தன் அறிமுகத்தை வளர்த்து கொண்டாள். இந்த நேரத்தில் தனக்கு தையல் வேலை நன்றாக தெரியும் என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் பழைய துணிகளை தைத்து கொடுக்கும் வேலைகளை வாங்க தொடங்கினாள். ஆரம்பத்தில் மிக குறைவான மனிதர்களே வந்தனர். ஆனால் அவளிடம் வேலை செய்து வாங்கியவர்கள் அனைவரும் முழு திருப்தியுடன் சென்றனர். மெல்ல மெல்ல அவளுடைய பெயர் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவ தொடங்கியது. சில மாதங்களுக்கு பிறகு அர்ஜுன் பணம் சேமித்து அவளுக்கு ஒரு தையல் இயந்திரத்தை வாங்கி கொடுத்தான். இயந்திரம் வந்ததும் தீபாவின் வேலை முன்பு விட வேகமாக நடக்க தொடங்கியது. வீட்டின் வருமானமும் அதிகரிக்க தொடங்கியது. காலம் கடந்தது. இப்போது இருவரின் வாழ்க்கையையும் முன்பை விட சிறப்பாக மாற தொடங்கியது. அர்ஜுன் கூலி வேலையுடன் சேர்த்து ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து சிறிய சிறிய வேலைகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுக்க தொடங்கினான். தீபாவிடமும் இப்போது வழக்கமான வாடிக்கையாளர்கள் வர தொடங்கினர். எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால், இப்போது அவர்கள் யாருடைய கிண்டல் பேச்சுகளையும் கேட்க வேண்டியதில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்தனர். ஒவ்வொரு முடிவிலும் துணையாக நின்றனர்.
இந்த நேரத்தில்தான் தங்களின் உறவு வெறும் உதவிக்கானதாக மட்டும் சுருங்கிவிடவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஒரு நாள் மாலை வேளையிலிருந்து திரும்பிய பிறகு அர்ஜுன் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். தீபா அதற்கான காரணத்தை கேட்டபோது அவன் புன்னகைத்து, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றான். தீபா அவனை பார்த்தாள். அர்ஜுன் தன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நான் என் வாழ்நாள் முழுவதையும் உன்னுடன் கழிக்க விரும்புகிறேன். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். இதை கேட்டதும் தீபாவின் கண்கள் பணிந்தன. ஒரு மனிதன் அவளுடைய கடந்த காலத்தை பார்க்காமல் அவளுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை கொடுப்பான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. சில கணங்களுக்கு பிறகு அவள் தன் தலையை தாழ்த்தி தன் சம்மதத்தை தெரிவித்தாள். சில நாட்களுக்கு பிறகு இருவரும் மிகவும் எளிமையான முறையில் ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர். அங்கே அதிக மக்கள் இல்லை. ஆனால் அவர்களின் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி எந்த ஒரு பெரிய ஆடம்பர திருமண விழாவிற்கும் குறைவில்லாததாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு இருவரும் இன்னும் அதிகமாக உழைக்க தொடங்கினர். இப்போது அவர்களின் கனவு வெறும் வாழ்க்கையை நடத்துவது மட்டுமல்ல, தங்களுக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குவதுமாக இருந்தது. வரவிருக்கும் ஆண்டுகளில் தங்களின் வாழ்க்கை எவ்வளவு மாறப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இப்போது தாங்கள் தனிமையில் இல்லை என்பதும், ஒவ்வொரு போராட்டத்திலும் தங்களுக்கு ஒரு துணை இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு உறுதியாக தெரிந்தது. கோவிலை விட்டு வெளியே வரும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். அப்போது இருவருக்குமே தங்களின் உண்மையான வாழ்க்கை இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்று தோன்றியது. எப்படியோ திருமணத்திற்கு பிறகு அர்ஜுனும் தீபாவும் முன்பை விட இன்னும் அதிக உழைப்பை செலுத்த தொடங்கினர். அர்ஜுன் பகலில் தன் வேலையை கவனித்துவிட்டு மாலையில் தீபாவின் தையல் வேலைகளுக்கு துணையாக இருந்தான். மெல்ல மெல்ல அவர்களின் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க தொடங்கினர். மக்கள் துணி தைப்பதற்காக மட்டும் வரவில்லை, மாறாக தங்களின் உறவினர்களையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தனர். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் பேச்சையும் கவனமாக கேட்டு சொன்ன நேரத்தில் வேலையை முடித்து கொடுப்பதுதான் தீபாவின் மிகப்பெரிய சிறப்பம்சமாக இருந்தது. சில ஆண்டுகளிலேயே ஒரு சிறிய தையல் இயந்திரத்தில் தொடங்கப்பட்ட அந்த வேலை ஒரு நல்ல ஆடை வடிவமைப்பகமாக மாறியது. அர்ஜுனும் இப்போது வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டிருந்தான். அவன் துணிகளை மொத்த விலைக்கு வாங்கி வர தொடங்கினான். இருவரும் இணைந்து புதிய புதிய வடிவமைப்புகளை உருவாக்கினர். இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களின் பெயர் அந்த பகுதி முழுவதிலும் பரவியது. இப்போது அவர்களிடம் பல பெண்கள் வேலை கற்றுக்கொள்ளவும் வேலை வாய்ப்பு பெறவும் வர தொடங்கினர். தீபா எப்போதும் நான் அனுபவித்த துன்பத்தை வேறு எந்த பெண்ணும் அனுபவிக்க கூடாது என்று கூறுவாள். அதனால்தான் அவள் தேவையுள்ள ஏழை பெண்களுக்கு இலவசமாக வேலை கற்றுக் கொடுத்தாள். காலப்போக்கில் அவர்களிடம் சொந்த வீடு, சொந்த கடை மற்றும் மதிப்புமிக்க வாழ்க்கை என எல்லாமே இருந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வீட்டில் 2 குழந்தைகளின் மழலை சத்தமும் ஒலிக்க தொடங்கியது. ஒரு காலத்தில் தனிமையுடன் போராடி கொண்டிருந்தவர்களின் சிறிய குடும்பம் இன்று மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஒரு நாள் மாலை வேலை முடிந்ததும் தீபா மொட்டை மாடியில் அமர்ந்து மலைகளின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் அர்ஜுனிடம், உனக்கு உன்னுடைய கிராமத்தின் நினைவு வருகிறதா என்று கேட்டாள். அர்ஜுன் சில கணங்கள் மௌனமாக இருந்தான். பிறகு புன்னகைத்து, நினைவு வரதான் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் சிறு வயது அங்கேதான் கழிந்தது என்றான். தீபா மெதுவாக, அப்படியென்றால் ஒருமுறை அங்கு சென்று பார்த்துவிட்டு வருவோம் என்றாள். பழைய நினைவுகள் இருந்ததால் அர்ஜுன் முதலில் சற்றே தயங்கினான். ஆனால் இறுதியாக அவன் சம்மதித்தான். சில நாட்களுக்கு பிறகு முழு குடும்பமும் அவர்கள் கிராமத்திற்கு சென்றது. அவர்கள் கிராமத்திற்கு வந்த செய்தி வேகமாக பரவியது. ஒரு காலத்தில் அர்ஜுனை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டவர்கள் இப்போது அவனை மரியாதையுடன் பார்த்தனர். கிராமம் பல மாற்றங்களை கண்டிருந்தது. ஆனால் சில முகங்கள் இன்னும் அப்படியே தான் இருந்தன. அர்ஜுனும் தீபாவும் இன்று வெற்றிகரமான தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள் என்றும் பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறார்கள் என்றும் தெரிந்ததும் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். கிராமத்து பெரியவர்கள் அவர்களை சந்திக்க வர தொடங்கினர். குழந்தைகளை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலம் பல விஷயங்களை மாற்றிவிட்டதை கண்டு அர்ஜுன் நிம்மதியடைந்தான். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய மாற்றம் இன்னும் வரவிருக்கிறது என்பதை அவன் நினைக்கவில்லை. அடுத்த நாள் கிராமத்தின் தற்போதைய தலைவர் அர்ஜுனையும் தீபாவையும் பஞ்சாயத்து கட்டிடத்திற்கு அழைத்தார். அங்கே சென்றபோது பல கிராம மக்கள் முன்பே கூடியிருப்பதை கண்டனர். சிறிது நேரத்திலேயே இப்போது வயதாகிவிட்ட பழைய தலைவர் மோகனும் அங்கே வந்தார். அவர்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு தீபாவை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று பேசியிருந்தார். அவருடைய முகத்தில் இப்போது முன்பு இருந்த கடுத்த தன்மை இல்லை. அவர் மெதுவாக முன்னால் நடந்து வந்து அனைவரின் முன்னிலையிலும், பிள்ளைகளே, நான் உங்கள் இருவரிடமும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த மக்களும் மௌனமாயினர். மோகன் அந்த நேரத்தில், நான் மற்றவர்களின் பேச்சை அப்படியே நம்பிவிட்டேன்.
உண்மையை தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்யவில்லை. நான் கிராமத்திற்கு நல்லது செய்வதாக நினைத்தேன். ஆனால் எந்த தவறும் செய்யாத ஒரு அப்பாவிக்கு அநீதி இழைத்து விட்டேன் என்றார். இதை கேட்டு தீபா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் முதல் முறையாக முழு கிராமத்தின் முன்னாலும் தன் கதையை கூறினாள். பொய் குற்றச்சாட்டுகளாலும் ஒரு சுயநலவாதியினாலும் அவளுடைய வாழ்க்கை எப்படி நாசமாக போனது என்பதை விவரித்தாள். கிராம மக்களுக்கு முதல் முறையாக முழு உண்மையும் தெரிய வந்தது. பல மனிதர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். சில பெண்களின் கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. ஏனென்றால் உண்மை என்னவென்று அறியாமலேயே ஒரு அப்பாவியான பெண்ணை குற்றவாளியாக நினைத்து விட்டோமே என்பதை அவர்கள் இப்போது புரிந்து கொண்டனர். எப்படியோ பஞ்சாயத்து முடிந்த பிறகு அர்ஜுனும் தீபாவும் கிராமத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டனர். பழைய வழிகள், மலைகள், வயல்வெளிகள் மற்றும் ஒரு காலத்தில் அர்ஜுனின் சிறிய வீடு இருந்த அந்த இடம் எல்லாமே அவர்களுக்கு பழைய நாட்களை நினைவூட்டின. அதே நேரத்தில் தீபா ஒரு யோசனையை முன்வைத்தாள். அவள், நாம் ஏன் இந்த கிராமத்திற்காக ஏதேனும் செய்யக்கூடாது என்றாள். அர்ஜுன் என்ன என்று கேட்டான். தீபா, நகரத்தில் நம்மிடம் பெண்கள் வேலை செய்வது போல இங்கேயும் ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கலாம் என்றாள். இந்த விஷயம் அர்ஜுனுக்கு மிகவும் பிடித்து போனது. அடுத்த மாதமே அவர்கள் கிராமத்தில் ஒரு சிறிய பயிற்சி மையத்தையும் தையல் பிரிவையும் தொடங்கினர். அங்கு கிராமத்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. நன்றாக வேலை கற்றுக்கொள்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டது. மெல்ல மெல்ல சுற்றியுள்ள கிராமத்து பெண்களும் அங்கு வர தொடங்கினர். ஒரு காலத்தில் தீபாவை ஏற்றுக்கொள்ள மறுத்த அதே கிராமம் இப்போது அவளை மரியாதையுடன் தீபா அக்கா என்று அழைக்க தொடங்கியது. இந்த மாற்றம் அவளுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அந்த பகுதி முழுவதிலும் உள்ள மக்களின் சிந்தனையிலேயே ஏற்பட்ட மாற்றமாகும். மக்கள் இப்போது மூட நம்பிக்கையை கைவிட்டு உண்மைக்கும் உழைப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினர். காலம் கடந்தது. அர்ஜுன் மற்றும் தீபாவின் வியாபாரம் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களின் குணத்தில் எந்த ஒரு தலைக்கணமும் வரவில்லை. அவர்கள் எப்போதும் மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தனர். அவர்களின் குழந்தைகளும் நல்ல ஒழுக்கங்களுடன் வளர்ந்து வந்தனர். ஒரு நாள் மாலை முழு குடும்பமும் கிராமத்தில் உள்ள தங்களின் புதிய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தது. மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. காற்றில் குளிர்ச்சியும் சூழ்நிலையில் ஒரு தனிப்பட்ட அமைதியும் நிலவியது. அப்போது அர்ஜுன் புன்னகையுடன் தீபாவிடம், அன்று இரவு நான் கதவை திறக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை நம் வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டதாக இருந்திருக்கும் என்றான். தீபாவும் புன்னகைத்தாள். அவள், ஒருவேளை நீ மக்களின் பேச்சை கேட்டு என்னை அங்கிருந்து அனுப்பியிருந்தால் இன்று நான் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன் என்றாள். இருவரும் சில கணங்கள் மௌனமாக இருந்தனர். பிறகு தங்களின் குழந்தைகள் விளையாடுவதை ரசித்து பார்க்க தொடங்கினர். அவர்களின் கண்களில் ஒரு திருப்தி இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கடினமான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தனர். ஒரு மனிதனின் அடையாளம் வதந்திகளால் அல்ல, அவனுடைய செயல்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும், சில நேரங்களில் காட்டப்படும் ஒரு சிறிய மனிதநேயம் யாரோ ஒருவரின் முழு உலகத்தையே மாற்றிவிட முடியும் என்பதையும் வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனை வதந்திகள், மூட நம்பிக்கைகள் அல்லது மக்களின் பேச்சுகளின் அடிப்படையில் அல்லாமல் அவர்களின் செயல்களின் அடிப்படையிலேயே எடை போட வேண்டும் என்பதுதான். அதோடு சரியான நேரத்தில் செய்யப்படும் ஒரு சிறிய உதவி ஒருவரின் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். இந்த கதையின் நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, மனிதநேயம், நம்பிக்கை மற்றும் தைரியம் ஆகியவை பெரும்பாலும் சமூகம் மூடப்பட்டு விட்டதாக கருதும் கதவுகளையும் திறந்துவிடும் என்பதை காட்டுவதுதான். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.